வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். 10வது நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் இணையவழி பதிவு இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. குறைந்த நாட்களில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தும் பதிவு செய்ய முடியும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தெரிவித்தார். இதேவேளை தேசிய பட்டியலில் இருந்து தெரிவு செய்யப்படவுள்ள உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை உடனடியாக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் பின்னர் தேர்தல் ஆணைக்குழு குறித்த பெயர் பட்டியலை வர்த்தமானியில் வெளியிட அரசு அச்சகத்திற்கு அனுப்ப உள்ளது. 22 தேர்தல் மாவட்டங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானி மூலம் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. அத்துடன் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் நாளைய தினம் காலை 10 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இவர்கள் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான குழு ஒன்று நாட்டிற்கு விஜயம் செய்ய உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விரிவான கடன் நிதி வசதியின் கீழ் 3வது மீளாய்வை மேற்கொள்வதற்காக இந்த குழு நாட்டுக்கு வரவுள்ள நிலையில் இந்த மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் அடுத்த கடன் தவணையை இலங்கைக்கு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் மனித கழிவுகளை வீசுவதற்கு வந்த நபர் ஒருவர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு நைய புடைக்கப்பட்டதுடன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை நபர் ஒருவர் துவிச்சக்கர வண்டி ஒன்றில் மரச்சாலையில் சடலங்களில் இருந்து அகற்றப்படும் கழிவு பொதியுடன் தாண்டிக்குளம் குளத்து பகுதிக்கு சென்றுள்ளார். இதனை தொடர்ச்சியாக அவதானித்து வந்த இளைஞர்கள் சிலர் அவரை மடக்கி பிடித்து நைய புடைத்ததுடன் அந்த பகுதி கமக்காரர் அமைப்பிற்கு தகவல் வழங்கியிருந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற கமக்காரர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் விடயம் தொடர்பாக வவுனியா போலீசார் மற்றும் சுகாதார பிரிவிற்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த நபரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மலர் சாலையின் உரிமையாளர் வரும் வரையில் வாகனத்தை நகர விடமாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி குறித்த சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை செய்து குற்றவாளியை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதாக பொதுமக்களுக்கு உறுதி அளித்தார். இதனை அடுத்து பொதுமக்கள் அந்த பகுதியில் இருந்து அகன்று சென்றனர். இதேவேளை குறித்த கழிவுகளை வவுனியா கண்டி வீதிக்கு அண்மையில் உள்ள மலர்ச்சாலை ஒன்றில் இருந்து எடுத்து வந்ததாக அதனை கொண்டு வந்த நபர் பொதுமக்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட நபர் அவர் கொண்டு வந்த கழிவு பொதிகளுடன் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரட் பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தற்போது இடம்பெற்று வருகின்றது. கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்று வரும் இக்கூட்டத்தில் CVK சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், குகதாசன், இரா சாணக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், கலையரசன் மற்றும் துரைராஜசிங்கம், குலநாயகம் செயலாளர் சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேவேளை குறித்த கூட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு வழங்க வேண்டும் என்பது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது தேர்தல் மற்றும் நீண்ட வார விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு வரும் பயணிகளுக்காக சில சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் வழக்கமான ரயில் சேவைக்கு மேலதிகமாக சில சிறப்பு ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 7 சிறப்பு ரயில் சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன.
கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரையிலும், பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், கண்டியில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், பெலியத்தவில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட ரயில் சேவைகள் இயங்குகின்றன. அத்துடன் கொழும்பு கோட்டையில் இருந்து ஹிக்கடுவை வரையிலும், மாத்தறையில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், காலியில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு மதிப்பளித்து எம்.ஏ. சுமந்திரன் நாடாளுமன்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற வேண்டாம் என அமெரிக்க புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அமெரிக்க புலம்பெயர் மக்கள் நேற்று சுமந்திரனுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 வருட கால தலைமைத்துவத்தின் பின்னர் தமிழ் அரசியலில் அவரது பங்கிற்கு இனி ஆதரவு இல்லை என்பதை தமிழ் மக்கள் நவம்பர் 2024 தேர்தலில் தெளிவுபடுத்தியுள்ளனர் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த கடிதத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமது கவலைகளை கோடிட்டு காட்டியதுடன் தமிழ் மக்களுக்கு நீதியையும் பொறுப்பு கூறலையும் அவர் அடைய தவறியதை எடுத்து காட்டியுள்ளனர். இந்த நிலையில் சுமந்திரனின் தலைமையின் கீழ் ஏற்பட்ட பிளவுகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபட்டுள்ளது. தமிழ் அரசு கட்சியில் பிளவு, புலம்பெயர் தமிழர்களின் பிரிவு, வடமாகாண ஆட்சி காலத்தில் வடமாகாண முதல் அமைச்சர் மற்றும் உறுப்பினர்களுடன் குழப்பத்தை ஏற்படுத்தியது. தமிழர்களை விட குறைவான ஆசனங்களை கொண்ட முஸ்லிம்களுக்கு கிழக்கு மாகாண சபைகளை வழங்குவது தமிழ் சமூகத்தினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. யாழ்ப்பாண கல்லூரி, உடுவில் பெண்கள் கல்லூரி போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிறுவனங்களில் பிரிவுகள் தோன்றி எமது சமூகத்தில் பிளவுகளை ஆழப்படுத்தியுள்ளன ஆகியவற்றையும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில் ஆயுதம் தாங்கிய குகி தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மைதேயி இனத்தை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேரின் உடல்கள் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஜிரிபாம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சமீப காலமாக மணிப்பூரில் மீண்டும் இரு குழுவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வருகின்றது. ஜிரிபாம் மாவட்டத்தில் பழங்குடியின இளம்பெண் சமீபத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வன்முறையாளர்களால் எரித்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜிரிபாம் பகுதியில் உள்ள வீடுகள், கடைகளை தீ வைத்து எரித்து குகி இனத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஜிரிபாம் மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் படையினரின் முகாம் மீது குகி ஆயுத குழுவினர் தாக்குதல் நடத்தினர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியதில் 10 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மைதேயி மக்கள் இருந்த முகாம்களில் இருந்து 6 பேர் மாயமாகினர். மணிப்பூர் மாநில அரசில் கடைநிலை ஊழியராக பணியாற்றி வந்த லாயிஸ்ராம் ஜிரோஜித்தின் மனைவி, அவரது 2 குழந்தைகள், மாமியார், மனைவியின் சகோதரி உள்ளிட்ட 6 பேர் தான் மாயமாகி உள்ளனர் என தெரிய வந்தது. இந்த நிலையில் ஜிரிபாம் மாவட்டத்தில் உள்ள பொரோபெக்ராவில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெண் மற்றும் 2 குழந்தைகளின் உடல்கள் நேற்று முன்தினம் இரவு கண்டெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் மேலும் 3 பேரின் உடல்கள் நேற்று பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டன. மாயமான 6 பேரின் உடல்கள் தான் இவை என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். அழுகிய நிலையில் காணப்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக SMCH மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவில் அரசு வேலை பெருமளவில் குறைக்கப்படும் என ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய நிர்வாகி விவேக் ராமசாமி கூறியுள்ளார். அமெரிக்காவில் சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அவரது பிரச்சார குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் எல்லாம் முக்கிய பதவிகளில் பணியமர்த்தப்பட உள்ளனர். அமெரிக்க அரசு நிர்வாகத்தை மேம்படுத்த அரசு திறன் துறை உருவாக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இத்துறைக்கு பிரபல தொழில் அதிபர்கள் எலான் மஸ்க், இந்திய அமெரிக்கர் விவேக் ராமசாமி ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் கொண்டு வரவுள்ள மாற்றங்கள் குறித்து விவேக் ராமசாமி கூறியதாவது: வாஷிங்டன் அரசு நிர்வாகத்தில் உள்ள பல லட்சம் பேரை அகற்றும் பணியை எலான் மஸ்க் மற்றும் நானும் தொடங்க உள்ளோம். இதன் மூலம் நாங்கள் நாட்டை காப்பாற்றுவோம். அரசு நிர்வாகத்தில் அதிகாரிகள் அதிகளவில் இருந்தால் புதுமைகள் எதுவும் ஏற்படாது, செலவுதான் அதிகரிக்கும். அமெரிக்காவின் பல துறைகளில் நிலவும் உண்மையான பிரச்சனை இதுதான். கடந்த 4 ஆண்டுகளாக நாடு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நாட்டை காக்க நாம் போராட வேண்டும். அமெரிக்க அரசியலில் கடந்த வாரம் நடந்த மாற்றம் மூலம் அமெரிக்காவில் மீண்டும் எழுச்சி தொடங்க உள்ளது. அமெரிக்க மக்களுக்கு சிறந்த எதிர்காலமும்
புதிய விடியலும் ஏற்படவுள்ளது. நமது குழந்தைகள் வளர்ச்சி அடைவர். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் சிறந்த நபர்களுக்கு வேறுபாடின்றி வேலை கிடைக்கும். அமெரிக்க திறன் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஒவ்வொரு வாரமும் அமெரிக்க மக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு மூலம் தெரிவிப்போம். அமெரிக்க அரசின் அளவை ஒழுங்குபடுத்துவதுதான் எங்கள் இலக்கு. அரசு பணிகள் வெளிப்படையாக இருக்கும். புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் எங்களுக்கு அளித்துள்ள பணியை எலான் மஸ்கும் நானும் நிறைவேற்றுவோம் என்றார். சுற்றுலா நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. குறித்த போட்டி கண்டி பல்லேகலை மைதானத்தில் இன்று பிற்பகல் 2:30க்கு ஆரம்பமாக உள்ளது. கடந்த 13ஆம் திகதி இடம்பெற்ற தொடரின் முதலாவது போட்டியில் இலங்கை அணி டக்வர்த் லூயிஸ் முறையில் 45 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.